All of you good morning students. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் தெரியுமா? மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸில் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர்னால் என்ன, டினாமினேட்டர்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். திருப்பி அது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. சரியா? டினாமினேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாவது ஒரு திங்ஸோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறோம். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் ரைட் பண்ணுவோம். சரியா? இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தட் மேக் அப் எ ஹோல். அதாவது அந்த முழு பொருளில் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், அதை எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸாக கட் பண்ணுறோம் அப்படின்றத தான் டினாமினேட்டர். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளில், ஓகேவா, ரெக்டாங்கிளையும் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 4 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் கட் பண்ண போகிறோம். அடுத்து ட்ரையாங்கிள் அது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, சர்க்கிளையும் இதை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? எல்லாமே 4, இங்கே 4, சரியா? இங்கே 6, இங்கே என்ன பண்ண போகிறோம், 8 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண பார்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் ரைட் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம நியூமரேட்டர்னால் என்னன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆன் த ஹோல். அதாவது நம்ம அந்த ஈக்குவல் பார்ட்ஸில் எத்தனை எடுத்துருக்குறோம். அதாவது இப்போ ஆப்பிள் 4 பீசஸாக கட் பண்ணுறதுல ஒரு பீசஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 1 பீஸ், அந்த 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் ரைட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்கொயர் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுவோன்னு சொன்னோமா, இதில் என்ன பண்ண போகிறோம், 2 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி ரைட் பண்ணுவோம், 2. சரியா? இதே டினாமினேட்டரில் எப்படி ரைட் பண்ணுவோம், 4, 2/4. இது 2 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 4 அப்படிங்கிறது டினாமினேட்டர். இது இந்த ஸ்கொயரை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதில் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துருக்கோம். சரியா? அதனால தான் இங்கே என்ன ரைட் பண்ணியிருக்கோம், 2/4. அதே மாதிரி தான் இங்கே ரெக்டாங்கிளில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கலாமா? இதை எப்படி ரைட் பண்ணலாம், நியூமரேட்டரில் என்ன ரைட் பண்ணுவோம், 1, டினாமினேட்டரில் 4. ஓகேவா? இங்கே ட்ரையாங்கிளில் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கோம், 6. ஓகேவா? இதில் எத்தனை எடுத்துக்கலாம், 3 எடுக்கலாமா, 1. ஓகேவா? அப்போனா இது எப்படி ரைட் பண்ணுவோம், நியூமரேட்டரில் 3னும் டினாமினேட்டரில் 6னும் ரைட் பண்ணுவோமா? ஓகேவா? இங்கே எத்தனை பீசஸாக ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணோம், 8. இதில் எதை எடுத்துக்கலாம், 3 எடுப்போமா? ஓகே, 1 2 3 ஈக்குவல் பார்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டோம். அப்போனா இங்கே என்ன பண்ணுவோம், 3/8. இங்கே 3 அப்படிங்கிறது நியூமரேட்டர், அது நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற போர்ஷன். 8 அப்படிங்கிறது டினாமினேட்டர், நம்ம கட் பண்ணியிருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது நீங்களாக பண்ணுங்கள். ஸ்கொயருக்கு 4 மட்டும் கிடையாது, இன்னும் அனதர் பேஸ்லையும் கட் பண்ணலாம்ல, அதை நீங்களாக பண்ணுங்கள். ஸ்கொயர், சர்க்கிள் அண்ட் ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கு மட்டும் நீங்களாக என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி நீங்களாக ஷேர் பண்ணி பார்த்து நீங்களாக ரைட் பண்ணுங்கள். நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக. இதே மாதிரி சம்ஸுக்கு நாங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார் த ஃபாலோவிங் நம்பர்ஸ். அதாவது அவங்க ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துட்டாங்க. அதில் எந்த போர்ஷன் நியூமரேட்டரில் ரைட் பண்ணணும், எந்த போர்ஷனை டினாமினேட்டரில் ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கீங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3/7 கொடுத்துருக்காங்களா? இதில் கீழே உள்ளது
டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா என்னது, இதுதான் டினாமினேட்டர். 7 அப்படிங்கிறது டினாமினேட்டர். 3 அப்படிங்கிறது நம்ம ஷேடட் போர்ஷனா, அப்படின்னா 3 அப்படிங்கிறது நியூமரேட்டர். ஓகேவா? இதே மாதிரி தான் சம் 3 எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்களாம் ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ நியூமரேட்டர்னால் என்னன்னு பார்த்துட்டோம், டினாமினேட்டர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில வேர்ட்ஸ்னு வந்து நம்ம அந்த ஃப்ராக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னா ஹாஃப், குவார்ட்டர், 3/4, செமி, பார்ஷியல் அண்ட் ஹோல். இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன மீனிங்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹோல்னால் என்ன சொல்லுவோம்? ஹோல்னால் என்னது, ஃபுல்லாக, அதாவது ஒரு முழு ஆப்ஜெக்ட்டும் சொல்லுவோம்ல, முழு பொருள்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்ன சொல்லுவோம், ஹோல். இங்கே ஸ்கொயர், இங்கே ஹோலாக எடுத்திருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே ஹாஃப் அப்படின்னாலும் சரி, செமி அப்படின்னாலும் என்ன அப்படின்னா சேம் தான், வேறு ஒன்றுமே இதில் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. ஹாஃப்னால் என்ன, பாதி. செமி அப்படின்னாலும் என்னது, பாதி அப்படிங்கிறது தான். ஒரு ஆப்ஜெக்டில் பாதி மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நேம் தான் என்னது, ஹாஃப். இங்கே பார்த்தீங்களா, ரெக்டாங்கிளில் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அதில் வந்து எனது 4 ஈக்குவல் பார்ட்ஸ் எடுத்துருக்கோம். அதான் எனது ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து குவார்ட்டர் அப்படின்னா அந்த ஒரு பொருளை 4 ஈக்குவல் பார்ட்ஸில் வந்து ஒரே ஒரு பீசஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா குவார்ட்டர். 3/4 அப்படின்னா 4/3 பங்கு. அதாவது என்னது, 3/4 என்னது, 4/3 பங்கு. சரியா? இங்கே ஸ்கொயரை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அதில் வந்து என்னது 3 ஈக்குவல் பார்ட்ஸ் எடுத்துருக்கோமா, இதுதான் என்னது 3/4. சரியா? இது என்னது, ஃபஸ்ட்டு இது ஹோல்னால் என்ன அப்படின்னா ஃபுல்லான்னு அர்த்தம். ஹாஃபும் செமி அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் பார்த்தோம். அப்படின்னா என்னது, பாதி அப்படின்னு அர்த்தம். குவார்ட்டர் அப்படின்னா என்னது, 4/1 பங்கு. 3/4 அப்படின்னுறது 4/3 பங்கு. ஓகேவா? இதை வச்சு சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அதை நீங்களாக பண்ணுங்கள். நீங்களாக ஆன்சர் பண்ணுறீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாக ஆன்சர் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா ரைட் அப்ராப்ரியேட்லி விச் ரெப்ரசன்ட் ஹாஃப், குவார்ட்டர், 3/4. நான் கொடுத்துருக்கிற இமேஜஸில் வந்து எது வந்து ஹாஃபை வந்து மென்ஷன் பண்ணும், எது வந்து குவார்ட்டரை வந்து மென்ஷன் பண்ணுது, எது வந்து 3/4 மென்ஷன் பண்ணுதுன்னு நான் யாரை கேட்குறேனோ அவங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? ஆன்சர் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்களாக நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.